மழை நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கடல் பகுதியில் உதயமாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரு இடங்களில் மட்டுமே மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 14 சென்டிமீட்டர் கன்னிமாரில் பதிவாகி உள்ளது. அடுத்தபடியாக பூதப்பாண்டியில் 4 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரிலே மழை வரும். சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கலாம். இல்ல இப்ப அந்த மாதிரி காற்று தாழ்வு நிலை உருவாயிருக்கு. அதே ஒரு தாழ்வு பகுதியா மாறுறதுன்னு வச்சுங்க. அது ஆந்திரா கூட போலாமே. பார்க்கலாம். வில் வெயிட் அண்ட் see. அது மேற்கு திசையை நோக்கி தான் இருக்கும். இனிஷியலி இட் வில் மூவ். ஆமா, மேற்கு தான். இல்ல முதல்ல இன்றைக்கே ஒரு நகரின் சில பகுதியில் மழை கனமழை இருக்கக்கூடும் சொல்லிருக்கேன். இன்றைக்கே சொல்லிருக்கேன். இப்போட பாண்டிச்சேரி கடலூர் சைட்ல மழை இருக்கு. ரைட் நோ. ஓகே. நேற்று தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலாய் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கையில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உதயமாகி உள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்வுகளின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரிலே மழை வரும். சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கக்கூடும். நிலைதான், ரெண்டுமே நிலையாக தான் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் நாளை தாழ்வு